அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லைங்களா, இன்னைக்கு என்ன கிளாஸ்? சூரா கிளாஸ், சூரா தஃப்சீர். நம்ம ஒவ்வொரு வாரமும் தஃப்சீர் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஒவ்வொரு சூறாவுக்கும் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சிறப்புகள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எந்த சூறாவுடைய விளக்கங்களும் சிறப்புகளும் பார்க்க போறோம்? அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் மாஊன். என்ன சூரா? சரி, சூரத்துல் மாஊன் எடுத்துக்கோங்க குர்ஆன்ல சீக்கிரம். சரி, நான் ஃபர்ஸ்ட் சூரா சொல்லி கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் திரும்ப சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவை ஒன்று போல அழகா ஓதுங்க, நிறுத்தி ஓதுங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா ஓதிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதுல தஜ்வீதுடைய சட்டதிட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் இருக்குதா? அதுல ஹும் அங்க குன்னா செய்யணும், சரிங்களா? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் ஓதுங்க. அதே போல அல்லதீன ஹும் யுராஊன் எத்தனை அலிஃப் நீட்டணும்? எத்தனை அலிஃப் நீட்டணும்? மாஷா அல்லாஹ். அதே போல வயம்னஊனல் மாஊன் அங்க நீட்டணுமா? நீட்டக்கூடாதா? நீட்டக்கூடாது. எப்பயும் போல வயம்னஊனல் மாஊன் ஓதுங்க. சரி, அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். இதுல சட்டங்கள் குறைவாகத்தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய மஹரஜ் வெளிப்படக்கூடிய இடங்களை கரெக்டா நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும், சரிங்களா? சரி, ஓகே, ஹைர். இந்த சூறாவுடைய பொருள் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனமா வாசிச்சு அதனுடைய பொருள் சொல்றேன், இங்க கவனிக்கணும். கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐதல்லதீ யுகذிபு பித்தீன். சொல்ல வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். இந்த ஒவ்வொரு வசனமா வாசிச்சு அதனுடைய பொருள் தான் சொல்ல போறேன், இங்க கவனிக்கணும் எல்லாரும். குர்ஆன் மூடி வச்சுக்கோங்க. சரி. அரஐதல்லதீ யுகذிபு பித்தீன். நியாய தீர்ப்பை, மறுமையை பொய்யாக்குகின்ற ஒருவனை
நீர் பார்த்தீரா? அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இப்படி சொல்றா. எப்படின்னா, நியாய தீர்ப்பு நாள்னா எந்த நாள்பா? மறுமை நாள், கியாமத் நாள், அந்த மஹ்ஷர் மைதானம். அப்படியான நாளை பொய்ப்பித்தவரை நீர் பார்த்தீரா? பொய்ப்பித்தவனை நீர் பார்த்தீரா அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அவன் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? முதல்ல அதுக்கு பின்னாடி அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறவன் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுதான். யாரை குறித்து சொல்றான்? யார் அனாதைகளை விரட்டுனா? யார் மறுமை நாள பொய்ப்பிச்சான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மிகவும் கொடூரமான, அதாவது மிகவும் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு எதிரி, இஸ்லாமிய முதல் எதிரி யாரு அப்படின்னு சொன்னா அபூஜஹல். யாரு? அபூஜஹல் என்ன செய்யறான் அப்படின்னா, உங்களை போல ஒரு சிறு பிள்ளைய, அதாவது ஒரு அனாதை சிறுவன், அனாதைனா தாயும் இல்லை, அவர்களுக்கு தந்தையும் இல்லை, அந்த மாதிரியான அனாதை சிறுவனுடைய பொருளை, அதாவது அவனுடைய அந்த சிறுவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய செல்வத்துக்கு பொறுப்பாளனாக அபூஜஹல் இருக்கிறான். பொறுப்பாளன்னா புரியுதுங்களா? என்ன பொறுப்பாளன்னா, அந்த சிறுவன் உண்ணக்கூடிய உணவுக்கு, ஆடைக்கு, எல்லாத்திற்கும் அவன் தான் பொறுப்பு. சாப்பாடு இல்லைன்னா அவன் யாரு கொடுக்கணும்? அபூஜஹல் அந்த சிறுவனுக்கு கொடுக்கணும். உடுத்த ஆடை இல்லைன்னா அபூஜஹல் அந்த சிறுவனுக்கு கொடுக்கணும். அப்படி பொறுப்பு ஏத்திருக்கா ஒரு அனாதை சிறுவனுக்கு. ஒரு நாள் அந்த அனாதை சிறுவன் என்ன செய்யறான் அப்படின்னா, உடுத்த உடை இல்லாம நிர்வாணமாக அபூஜஹலிடத்துல அந்த சிறுவன் வாரான். வந்துட்டு அபூஜஹலிடத்துல கேட்குறான், அபூஜஹலே, என்னுடைய பொறுப்புதாரியா நீங்க இருக்கீங்க, அதனால எனக்கு இப்ப ஆடை இல்லாம நான் இருக்கிறேன், ஆடை ஒன்று எனக்கு ஆடை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி எனக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க, காசை கொடுங்க அப்படின்ட்டு கேட்கறான். அந்த சிறுவன் கேட்ட உடனே அபூஜஹல் என்ன செய்யறான் தெரியுமா? என்கிட்ட காசு கேட்டு வர்றியா, உனக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை அப்படியே நெஞ்ச பிடிச்சி என்ன செஞ்சிடறான்? தள்ளி விட்டுருதான். இது பண்ணி என்ன செஞ்சிடறா? தள்ளி விட்டுருதான். தள்ளி விட்ட உடனே அந்த சிறுவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே அந்த குறைஷிகள், அந்த மக்கத்து தலைவர்கள், காஃபிர்கள், எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுவனை எழுப்பி, சிறுவனே நீ போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களிடத்துல போய் நீ சொல்லு, அபூஜஹல் இப்படி செஞ்சுட்டான், எனக்கு ஆடை வாங்கி தரமாட்டுக்கான், எனக்கு கொடுக்கக்கூடிய காசை தரமாட்டுக்கான் அப்படின்ட்டு நீ போய் சொல்லு. கண்டிப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு உதவி செய்வாரு, உனக்கு தேவையான ஆடையை அபூஜஹலிடத்துல இருந்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் ஓடி போறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எந்த அனாதை சிறுவர்களும் சரி, அனாதையாக இருக்கக்கூடியவர்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தாயும் தந்தையுமாக என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. யாருக்குமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்னிடத்துல இல்லைன்னு சொன்ன வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கிடையாது. அப்ப அந்த சிறுவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றா. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹல் இடத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த சிறுவனோட என்ன செய்யறாங்க? வாராங்க, வா என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இங்க அபூஜஹல் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த தூரத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்து கொண்டே வர்றாங்க. அப்ப சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்கத்து தலைவர்கள், காஃபிர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படியாவது அபூஜஹலுக்கும் முஹம்மதுக்கும் சண்டை வரட்டும். ஏன்னா அந்த தலைவர்கள் எதுக்கு சொல்லி விட்டாங்க தெரியுமா? சிறுவனை நீ அங்க போ, முஹம்மதுட்ட போன்னு எதுக்கு சொல்லி விட்டாங்க தெரியுமா? அவன் போய் சொல்ல, ரசூல்லா வந்து கேட்க, அபூஜஹல் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விடுறதுக்காக இவர் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சிறுவனை கூட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூஜஹல் இடத்துல கேட்கறாங்க, அபூஜஹலே, இந்த சிறுவனுக்கு என்ன கொடுக்கணுமோ நீ என்ன செய்ய குடு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த அபூஜஹல் பயந்துகிட்டு என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துட்டான். அவங்களுக்கு அந்த சிறுவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து விட்டான். கொடுத்துட்டு சிறுவன் அழைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க. சுத்தி இருந்தாங்கல்ல தலைவர்கள், இந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூஜஹல் இடத்துல வந்து, என்ன அபூஜஹல் பயந்துட்ட போல, ரசூல்லாவை பார்த்து, முஹம்மதை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை பார்த்து பயந்துட்ட போல, என்ன நீ இல்ல மதம் மாறிட்டியா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியோ அப்படின்ட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே அபூஜஹல் சொன்னக்கூடிய வார்த்தை தான்,
ரொம்ப ஒரு அதிசயமான ஒன்று. என்னன்னா, இல்ல முஹம்மது என்னை தேடி வரும் பொழுது அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 2 ஈட்டிகளை நான் பார்த்தேன். இது சொஹீஹுல் புகாரியில வரக்கூடிய வார்த்தை. 2 ஈட்டிகளை நான் பார்த்தேன். நான் மட்டும் அந்த சிறுவனுக்கு ஆடை தர முடியாது, காசு தர முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த 2 ஈட்டிகளும் என்னை குத்தி இருக்கும், என்னை பதம் பார்த்திருக்கும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூஜஹல் பயந்து அந்த எதிரி தலைவர்கள் இடத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கிறது பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்பு என்ன தெரியுமா? 1 மாத தூரம் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு எதிரிகள் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு தெரிஞ்சா எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா அச்சத்தை போட்டுருவானா. அந்த அவர்களுடைய பெயர் கேட்டாலே, முஹம்மது அப்படிங்கிற பெயர் கேட்டாலே, ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெயர் கேட்டாலே எதிரிகளுடைய உள்ளத்துல பயம் வந்துடும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த தனி சிறப்பு. அதனால தான் அபூஜஹல் பயந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதையும் எதிர்த்து பேசாம கேட்டு வந்த காசை என்ன செஞ்சுட்டான்? அபூஜஹல் கொடுத்துட்டான். அப்ப இதுக்காகத்தான் இந்த வசனம் இறக்கப்படுது. மறுமையை பொய்ப்பித்தவரை நீ பார்த்தீரா? அதுக்கடுத்து என்ன சொல்றான் அல்லாஹு தாலா? அந்த அனாதைகளை அவன் விரட்டுகிறான். அனாதையை விரட்டினானா? அந்த அபூஜகளை குறித்து தான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஓதுறது மட்டும் கிடையாது, அந்த பொருள் உணர்ந்து அந்த பொருளுக்கு பின்னணியில யார் இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சூறாவையும் மனனமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்து 3வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்றான், வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்ட மாட்டான். உண்மையாகவே அல்லாஹு தாலா மறுமையில நம்மளை விசாரிக்கும் பொழுது சில பாவிகள் எப்படி புலம்புவாங்க தெரியுமா? யா லைத்தகா, என் கை சேதமே, இன்னைக்கு என்னுடைய காசு பணம் பலனளிக்கலையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் பலனளிக்கலையே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருந்துட்டேனே, ஏழைகளுக்கு உதவி செய்ய தூண்டாமல் இருந்துட்டேனே. இப்ப என்ன புரியுது? நம்மளால உதவி செய்ய முடியலன்னா, ஏழைகளுக்கு காசு கொடுக்க முடியல, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நமக்கு இது இருக்குது அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது கொஞ்சம் செல்வந்தரா இருப்பாங்களா, பண வசதியோடு இருப்பாங்களா, அவங்கள இடத்துல போய் இப்படி ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு அவங்களை நம்ம என்ன செய்யணுமா? தூண்டி விடணும், அவர்களுக்கு உபதேசம் செய்யணும். அப்படி அந்த பணக்காரர்கள், அந்த செல்வந்தர்கள் எந்த ஏழைக்கு உணவளிக்கிறாங்களோ அந்த ஏழைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவின் நன்மை நமக்கு வந்து சேரும். நம்ம உணவளிக்காமலே நமக்கு என்ன செய்யப்படும்? நன்மை வந்து சேரும். சுப்ஹானல்லாஹ், நம்ம உணவளிக்க நம்மளால வசதி இல்லைன்னா ஏழைகளை செல்வந்தர்கள் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? உணவளிக்க தூண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான், இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்ட மாட்டான். அதை சொல்லிட்டு ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். நல்ல வார்த்தையை கவனிக்கிறீங்களா? தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுதா என்ன கேடு? புரியுதா உங்களுக்கு? தொழுதா என்ன கேடு? உண்மையாகவே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தையுடைய ஒரு உந்துதலை பாருங்களேன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொன்னா அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெறும் தக்பீர் கட்டிட்டு சுபா அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதிட்டு, துணை சூரா ஓதிட்டு, ருக்கு சுஜூது செஞ்சுட்டு அதோட முடிச்சா தொழுகை கூடிருமா? கிடையாது. தொழுகை என்பது முதல்ல எத்தனை ஷர்த்துக்களை உள்ளடக்கி இருக்கிறதுங்கிறத பாருங்க. 1, முதல்ல அல்லாவிற்காக தொழ வேண்டும். நம்ம நியத் அப்படிதானே வைக்கிறோம். சிறப்பான கிபிலாவை முன்னோக்கி, உதாரணமாக ஃபஜ்ருடைய ஃபர்து 2 ரக்காத் அல்லாவுக்காக நான் தொழுகிறேன் அப்படிதான் நியத்து வைப்போம். அது மட்டும் நியத்து மட்டும் கிடையாது. நியத் என்பது நாவால் மொழிவது கிடையாது, உள்ளத்தால் உணர்வதுதான் நியத். நீங்க வாயளவுல சொல்லணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க மனசால நினைச்சாலே அல்லாஹு தஆலா அந்த தொழுகை ஏத்துக்குருவா. அப்ப முதல் ஷர்த்து என்ன? அல்லாவிற்காக தொழ வேண்டும். 2வது, தொழுகையை அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து தொழ வேண்டும். தொழுகையுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய ஃபர்து என்ன, அதனுடைய சுன்னத் என்ன, அதை தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, எப்படி சுஜூது செய்யணும், எப்படி ருக்கு செய்யணும் அப்படிங்கிற எல்லா சட்ட திட்டங்களையும் தெரிந்து தொழ வேண்டும். 2வது. 3வது, தொழுகையை பேணுதலாக தொழணும். இன்னைக்கு நம்ம ஒரு 5 வக்து தொழுதுட்டோம், நாளைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஒரு 3 வக்து தொழுதுட்டோம், அடுத்த நாள் தொழுகையவே தொழுகிறது கிடையாது இப்படின்னு தொழுதோமையானால் அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியான தொழுகையாளிகளை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன்,
தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு? அல்லாஹ்வுக்காக தொழாதவர்களுக்கு கேடு, பேணுதலாக தொழாதவர்களுக்கு கேடு, தொழுகையுடைய சட்ட திட்டங்களை தெரியாமல் தொழாதவர்களுக்கு கேடுதான். அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால இப்படியான தொழுகையை விட்டு பாதுகாத்து அல்லாஹு தாலா நம்முடைய தொழுகையை சீர்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து 5வது வசனத்தை அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையை விட்டும் பாராமுகமாக அவர்கள் இருப்பார்கள். பாராமுகம்னா என்னன்னு தெரியுமா? ஏனோ தானோன்னு தொழுவுறது. என்னத்தை தொழுதுகிட்டு சரி மதரசால தொலை சொல்லிட்டாங்க, இல்லை வீட்டில் அம்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, தொழுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சும்மா தொழுகும் அப்படின்னு தக்பீர் கெட்டுனா எந்த ஞாபகம், தொழுகையுடைய ஞாபகமே இருக்கா. சும்மா நின்றுட்டு இருக்கிறது, அங்கே சொறிகிறது, இங்கே இது பண்ணுறது, அங்கே நோண்டுறது, அந்த சைடு பார்க்கறது, இந்த சைடு பார்க்கறது, கண் பார்வைகளை அங்கிட்டு சுற்றி விடுறது, இப்படியான தொழுகைகள் பாராமுகமாக்கப்பட்ட தொழுகைகள். அப்போ நம்ம தொழுகும் பொழுது முழுமையா யார் பார்க்குறா? நம்மளை யார் பார்க்கிறா? அல்லாஹ்விடத்தில் நாம் பேச வேண்டும் என்றால் தொழுகைய தொழணும். அல்லாஹ் நம்மளிடத்துல பேசணும்னு நினைச்சா குர்ஆன் ஓதணும். புரியுதுங்களா? அல்லாஹ்விடத்துல நாம பேசணும் அப்படின்னா தொழுகையின் மூலம் தான் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். அப்படிதானே? எப்படி பேசணும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்விடத்துல நாம பேசிட்டு இருக்கோம் தொழுகையில. அர் ரஹ்மானிர் ரஹீம், நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், நீ இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி. இப்படின்ட்டு ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் அல்லாஹ்விடத்தில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படியான தொழுகையை நம்ம எவ்வளவு கவனமா தொழணும். சுப்ஹான் அல்லாஹ். உதாரணமா அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னாடி நின்று தொழுதா எப்படி தொழுகுவோம்? நாம ரப்பு பாக்குறான், அல்லாஹ் அர்ஷு, அதாவது அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் மேல அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு முன்னாடி நாம தொழுகிறோம். எவ்வளவு அச்சம் வரும். அப்படியான அச்சத்தோடு இஹ்சானோடு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு நாம் என்ன செய்யணும்? தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் பிறருக்கு தங்களுடைய தொழுகையை விட்டும் பாராமுகமரலாக அவர்கள் இருப்பார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் 6வது வசனம், அல்லதீனஹும் யுராஊன். இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால் பிறருக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் தொழுகிறார்கள். நம்ம யாருக்குப்பா தொழுகணும்? அல்லாஹ்வுக்காகத்தானே தொழுகணும். அவங்க பார்த்தா நம்ம தொழுகையாளின்னு சொல்லட்டும், நல்ல புள்ளப்பா, அழகா தொழுகுது பாரு, 5 நேர தொழுகை விடாம தொழுகும்பா, அப்படிங்கிற நல்ல வார்த்தைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது. அந்த பேசுறாங்கல்ல, நம்மளை புகழ்றாங்கல்ல, அவர்கள் மறுமையில் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நன்மை கொடுக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக தொழுதால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு நன்மையை கொடுப்பான். அதனால அவங்களுக்காக தொழுதை, இவங்களுக்காக தொழுதைன்னு பிறர் பார்ப்பதற்காக நாம் தொழுவது கூடாது. அல்லாஹ்விற்காக மட்டும்தான் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசி அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான், இன்னும் அற்பமான பொருட்களையும் கொடுத்து வாங்க அவர்கள் மறுப்பார்கள். மாஊன், இந்த மாஊன் என்கின்ற அந்த வார்த்தையைத்தான் இந்த சூராவுடைய பெயரை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான். மாஊன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அற்ப பொருள். என்ன அர்த்தம்? அற்ப பொருள்னா என்னன்னு தெரியுமா? அற்ப பொருள்னா நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் உப்பு கொடுங்களேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு இல்லை, சமைக்க உப்பு வேணும், கொஞ்சம் புளி கொடுங்களேன், கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்களேன், சின்ன சின்ன பொருள் கேட்போம் தெரியுமா? ஊசி கொடுங்களேன், வீட்டில் தைக்கிறதுக்கு ஊசி இல்லை, நூல் கொடுங்களேன், அப்படிங்கிற அற்ப பொருளை கூட அவன் தடுத்து வைத்துக் கொள்வான். ஒரு சில பேர் இருப்பாங்க, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எதுவுமே யாருக்கு உதவி செய்ய மாட்டான். என்ன கேட்டு வந்தாலும் இல்ல இல்ல போ போ அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவான்? விரட்டிடுவான். அதனால அப்படியான யாரையுமே என்ன செய்யக்கூடாது? இல்லைன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவு அது இல்லைன்னா அதுக்கு பகரமா வேறு ஏதாவது பொருள் கொடுத்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன்.